என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த முகவை டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். அற்புதமான தருணத்தில் இந்த ராசிகளை பற்றி நம்ம பேசுகிறோம். மிதுனம், துலாம், கும்பம், இதெல்லாம் காற்று ராசிகள் சொல்லுவோம். ஏதாவது ஒரு விஷயங்களை பற்றி பேசும்போது கூட, இந்த முயற்சி ஸ்தானத்தை பற்றி பேசும்போது கூட, காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த மிதுனம். காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது தான் இந்த துலாம். காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது தான் இந்த கும்பம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தன்மை உண்டு. ஆனால் இந்த 3 ராசியிலும் ராகுவோட நட்சத்திரம் இருக்கு. இங்கே அதுதான் மெயின் பாயிண்டே, அதுதான் ப்ளஸ் பாயிண்டே. அதுதான் மிதுன ராசி, காற்று ராசி, காலபுருஷனுக்கு 3ஆம் இடம், முயற்சி ஸ்தானம், டாக்குமெண்ட், எழுத்து, கையெழுத்து எல்லாம் அதான் சொல்லுவோம். ஒரு மனிதனுக்கு 3ஆம் இடம் பலமாக இருந்தால் கையெழுத்து, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும், நல்லா எழுதுவாங்க. அவர்களுடைய முயற்சிகளெல்லாம் வெற்றி வரும். டாக்குமெண்ட் விஷயம், பத்திரம் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுவாங்க. எடுக்கக்கூடிய முயற்சி வீரியத்தன்மை இருக்கும். உடம்புல தெம்பு இருக்கா, தைரியம் இருக்கா, அவனுக்கு வீரியம் இருக்கா. ஒரு உடம்புல பலம் உள்ளவன் மட்டும்தான் வாலிபால் விளையாடலாம், ஃபுட்பால் விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம். அந்த தன்மை வேணும்ல, உடம்புல எனர்ஜி வேணும்ல. இதற்கெல்லாம் இந்த 3ஆம் இடத்தினுடைய பலம் தேவைப்படுகிறது. இந்த மிதுனம் அங்கே இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தையே மெயினாக எடுத்துக்கிறோம். சிவன் பிறந்த நட்சத்திரம் சொல்கிறோம், ருத்ரன் பிறந்த நட்சத்திரம் சொல்கிறோம் இல்லையா? இது நிறைய பேருக்கு சித்தர்கள், ஞானிகள் எல்லாம் அதில் அவதாரம் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் அமானிய சக்திகள் உண்டு. அந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு அந்த லக்கண புள்ளி திருவாதிரை நட்சத்திரமோ அல்லது நட்சத்திரமே திருவாதிரை நட்சத்திரமோ, இதை பெற்றிருப்பவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைப்பது நம்ம எல்லாரும் பார்க்க முடியுது. ஆனால் இதே நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அவர்களுடைய வீட்டில், அவங்களுடைய பூர்வ புண்ணியத்தில், அவங்களுடைய பாக்கியத்தில் பெண் சாபங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே திருவாதிரை நட்சத்திரம் சிவன் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறனால அந்த நட்சத்திரம் லக்கண புள்ளியாகவோ நட்சத்திரமாகவோ பிறக்கக்கூடியவர்களுக்கு அமானிய சக்திகளை உணரக்கூடிய தன்மை உண்டு, தெய்வ சக்திகள் உண்டு. தெய்வம் பேசும், கனவுல வரும், அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி அவங்க கடவுளோட பேசிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றம் வரும். இதையெல்லாம் அவர்களுக்கு அது கொடுக்குது இல்லையா? ஆனால் இவர்களை பொறுத்தளவில் வெற்றி அடையக்கூடியவர்கள், மிருகசீரிசம், புனர்வூசம் இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. வெற்றி அடையக்கூடிய பக்குவத்தை பெற்றவர்கள். எப்படி வெற்றி அடையக்கூடிய பக்குவத்தை பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பலம் நிறைந்தவர்கள், புத்திசாலிகள். ரொம்ப வறுமையில், ஏழ்மையில் இருந்தாலும் சரி, காலப்போக்கில் அவருடைய முயற்சியினால் உயர்ந்துருவாங்க. சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கருதெடுத்து, களை எடுத்து, உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் கம்ப்யூட்டர் பிடிச்சிடுவான் 35 வயசு 40 வயசில். எப்படி சார் இது சாத்தியம்? புத்தி வேலை செய்கிறது. புதனுடைய ராசி. அமானிய சக்திகளை, இந்த பிரபஞ்சத்தை உணரக்கூடிய தன்மை அவருக்கு இருக்கிறது. அந்த ஆற்றலை அவருக்கு அந்த ராசிக்கு கொடுக்கிறது. அந்த ஆற்றல் நிறைந்த ராசி. ஆற்றல் நிறைந்திருந்தால் அவர்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிடும். அப்போ இதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா அவங்க வாழ்க்கை இனிக்குதுல்ல, இனிமையாக போகுதுல்ல. அப்படிப்பட்ட ராசியில் பிறந்தவர்கள் தான் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை உள்ளடக்கிய இந்த மிதுன ராசி, காற்று ராசி. ஆகாய மார்க்கமாக இந்த பிரபஞ்சத்தில் என்ன நடக்கிறது என்பதை உணரக்கூடிய சக்தி
இந்த ராசிக்கு வந்துடும். இந்த மிதுனத்தை பொறுத்தளவில் ஜோதிடம், ஆன்மீகம், அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சிகளில் அதிகமான பலமான யோக பாக்கியத்தை பெற்றவர். இந்த ராசிக்கு மட்டும்தான் ஏற்றம் இறக்கம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். நகைச்சுவையாக பேசக்கூடிய உணர்வு இருக்கும், நல்லா பழகுவாங்க, நல்லா பேசும் திறமை உண்டு, மற்றவர்களோடு இணக்கமாக பழகக்கூடிய பக்குவம் உண்டு. இந்த ராசிக்கு குரு இப்போ எங்கே இருக்காரு? 12ஆம் இடத்துல இருக்காரு. அடுத்து எங்கே பார்க்கிறாரு? 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இந்த ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இதுவரை இடத்தால் இருந்த பிரச்சனை, அம்மாவுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனை, வண்டி வாகனம் வாங்க முடியல, இடம் வாங்க முடியல, வீடு கட்ட முடியலங்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். அதுவெல்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய பாக்கியம் இந்த ஆண்டு நடக்கும். 6ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். மிதுன ராசி மிதுன லக்கணத்தை பொறுத்தவரை அந்த 6ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதனால நோய், எதிரி, கடன், இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும், ஒரு கட்டுக்குள்ள வரும், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அப்போ 8ஆம் இடத்தை குரு பார்வை செய்கிறார். இதுவரை நாம் வாழ்க்கையில் அசிங்கம், அவமானங்கள் நிறைய பட்டிருக்கோம். அதற்கு ஒரு தீர்வு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். யாரால் நாம் அவமானப்படுத்தப்பட்டோமோ, யாரால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ, யார் மூலமாக நமக்கு பிரச்சனைகள் வந்ததோ, அதுவெல்லாம் சரியாகக்கூடிய காலமாக இந்த ஆண்டு அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. உங்களுக்கு கனியை பொறுத்தவரை சாரி மீனத்தை பொறுத்த மிதுனத்தை பொறுத்தவரை. அடுத்து துலாமுக்கு போயிடலாம். துலாம் ராசி என்பதே காலபுருஷனுக்கு 7ஆம் இடம், அது தராஸ். அங்கே தான் சனி உச்சமடைவார். சனி பகவானை நம்ம எல்லாரும் சொல்லுவோம், சனி பயிற்சி வந்துட்டா பயம். சாமி நான் திருநள்ளாறு போகலாமா? எத்தனை பேர் கேட்குறாங்க, சார் நான் திருநள்ளாறு போயிட்டு வந்துடலாமா, ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனைகளை பாதிக்குமா, 7 சனி அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பய உணர்வு நம்ம சனீஸ்வர பகவானுடைய அந்த காலகட்டம் தான் பயப்படும். அங்கே ஏன் திராசை வச்சாங்க அப்படின்னா, நடுநிலை தவறாதவர்களுக்கு வாழ்க்கையில் இனிமை உண்டு. சனீஸ்வர பகவான் யாரையும் பாதகம் பார்ப்பதில்லை, சாதகம் செய்வதில்லை. தவறு செய்தால் தண்டனை உண்டு. அந்த தண்டனை கடுமையாக இருக்கிறது, அதான பயம். கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடிய போலீஸை பார்த்தாலோ, அது ஒரு கேஸ் போட்டால் அதை போட்டால் அந்த பிரச்சனை வந்துட்டாலும் நமக்கு பயம் வருது இல்லையா? அப்போ சனீஸ்வர பகவானை பார்த்தா பயம். அங்கேயே அவர் உச்சமடைகிறார். அது எங்கே உச்சமடைகிறாரு? காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். அதானே இந்த ரிஷபம், அங்கே தானே திராசு, அங்கே தானே நீதி நேர்மைகள்லாம் இருக்கு. அந்த துலாம் ராசியில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், துலாம் ராசியினுடைய அதிபதி யாரு? சுக்கிரன். அது யாரை குறிக்கிறது? மனைவியாக இருந்தால் கணவனை குறிக்கிறது, கணவனாக இருந்தால் மனைவியை குறிக்கிறது. ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா 2 மாடு, ஒன்று விட்டு ஒன்று பிரிஞ்சா என்ன ஆகு எண்ணிப்பார். இந்த பாடலுக்கான சரியான இடம் துளாராசியில் தான். இதில் கணவனோ மனைவியோ ஏதாவது ஒரு தடம் பிறந்தால் கூட அந்த குடும்ப வாழ்க்கை வீணா போயிடும். வாழ்க்கையினுடைய ரகசியம் என்பது அந்த துளாராசியில் தான். அந்த வாழ்க்கையை புரிந்து வாழ வேண்டுமா, அதை எப்படி அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் அங்கே தான் வச்சுருக்காங்க கடவுள். அதனால தான் இங்கே சனி உச்சம். அப்போது அவர்களுக்கு இருதார யோக பாக்கியம் உண்டு. பெண்களால் பிரச்சனை வந்துடாம, ஆண்களால் பிரச்சனை வந்துடாம நடுநிலையோடு வாழ பழகினால் அந்த ராசி சிறப்பாக இருக்கும். அங்கே சுபாதி நட்சத்திரம் இருக்கிறது, ராகுவோட நட்சத்திரம் அங்கே அமர்ந்திருக்கிறது. அந்த ராகு என்ன செய்யும்? நம்மை மாயமான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாய வலைக்குள்ளே மாட்டிக்கொண்டால், மாயமான நிலைக்கு நாம் போயிட்டோம் அப்படின்னா தண்டனை என்பது உனக்கு உறுதி என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் அங்கே சனீஸ்வர பகவானுடைய தராசை சின்னமாக வைத்தார்கள். சனீஸ்வர பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார் என்பதையும் அங்கே நிரூபித்தார்கள். அப்போ இந்த துலாம் எப்போதுமே தன்னை ஒரு இருமாப்பாக காட்டிக்கொள்ளும்.
தனக்கு எல்லாம் தெரியும், எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் அதற்கு உண்டு. ஏன்னா சுகம் அங்கே தான் இருக்குது. மனிதனுடைய பிறப்புரிப்பு 7ஆம் இடத்துல தானே வருது. அப்போது அந்த சுகத்திற்காக நீ எந்த வேலைக்கு வேணாலும் போவ, எந்த எல்லைக்கு வேணாலும் போகக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அது நம்மை பாதித்து விடும். அந்த சுகங்கிற ஒரு விஷயம், அது ஆண் பெண்ணை தேடி அலைந்தாலோ, பெண் ஆணை தேடி அலைந்தாலோ, அல்லது மது போதைக்கு அடிமையானாலோ, அல்லது இப்போ சொல்கிறாங்க இல்லையா கஞ்சா, அது அவர் எவ்வளோ, எதற்கு அடிமையானாலும் நீ தண்டிக்கப்படுவாய், தண்டனைக்கு உள்ளாவாய். அதற்கான தண்டனை வழங்குவதற்காக அங்கே சனீஸ்வர பகவான் உச்ச நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத காட்டுறது தான் அந்த துலாம். துலாம் ராசியை பொறுத்தளவில் வீடு வாசல் இடம் பொருள் சொத்து சுகம் வண்டி வாகனம் எல்லா பாக்கியமும் உண்டு. ஆனால் சரியாக பயணம் செய்தால் குடும்பம் குழந்தைகளோடு மகிழ்ச்சி உண்டு. தன்னுடைய பயணத்தில் நம்முடைய செயல்பாடுகளில் மாற்றங்கள் இருந்தால் கடுமையான வீழ்ச்சியும் உண்டு, அங்கே கடுமையான தண்டனையும் உண்டு. அதனால் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், அவ்வளோதான். ஆனால் அவர்களுக்கு கோபம் உண்டு. அந்த கோபம் கடுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசிக்கு 7ஆம் இடமே செவ்வாய், 2ஆம் இடமே செவ்வாய். நீங்கள் யாரை கும்பிடணும்? முருகனை கும்பிட்டுக்கோங்க, வாழ்க்கை நிற்கும். உங்களுக்கு எப்பவுமே திருமண வாழ்க்கை என்பதை முருகன் கோவிலில் வச்சு பண்ணிக்கிட்டா ரொம்ப சிறப்பு. உங்கள் ராசிக்கு குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். தனஸ்தானத்தை பார்வை செய்கிறார் இல்லையா, அதுவே ஒரு பெரிய சிறப்பு தானே. 12ஆம் இடத்தை பார்வை செய்கிறார் இல்லையா, படுக்கை சுகம் நிம்மதியாக இருக்கும். ஒரு 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 சிறப்பான கோவில்கள் ஆலயங்களுக்கு போகக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். கிடைச்சிச்சா? 4ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். அப்போ உங்களுக்கு ஒரு அழகான வீடு கட்டணும், இடம் வாங்கணும், சொத்து வாங்கணும், இதெல்லாம் சரியாக வரும். அம்மாவுடைய இருந்த பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து. அடுத்து கும்பம். இந்த கும்பராசி காலபுருஷனுக்கு 12ஆம் இடம், அதானே உண்மை. இந்த 12ஆம் இடத்துல என்ன இருக்கு? அயன சயன தூக்கம், நிம்மதியான தூக்கம், வெளிநாடு வெளியூர் போகிறது, ட்ராவல் போகிறது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னா தூக்கம் நிம்மதியாக வேணும். அந்த தூக்கம் இல்லை அப்படின்னா நிம்மதி இல்லை. அப்போ ஒரு மனிதனுக்கு தூக்கம் எப்படி வரும்? எல்லாமே சரியாக இருந்தால், நாம் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியாக இருந்தால், நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியாக இருந்தால் நல்லா தூக்கம் வரும். என் மனைவி நல்லா இருக்காங்க, என் குழந்தை நல்லா இருக்காங்க, நல்லா வசதிகள் இருக்குது, குடும்பம் நல்லா இருக்குது, ஓகே, சந்தோஷமாக இருந்துடலாம். அது இல்லாத போது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும்ல. அப்போ காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாக கும்பம் வரலை, சாரி, நீங்கள் அப்படி தப்பாக நினச்சிட வேண்டாம், 11ஆம் இடமாக வருகிறது, லாபஸ்தானமாக வருகிறது. அப்போ காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானமாக வரக்கூடிய கும்பம் வாழ்க்கையில் லாபத்தை நோக்கியே பயணிக்கும். தனக்கு லாபம் இல்லாதவங்களோடு அது பேசாது, பழகாது. இவங்களால் நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னா தூக்கி வீசிட்டு போயிடும். அப்போ லாபம் இல்லாத வாழ்க்கை, லாபம் இல்லாதவங்களோடு என்ன பேசி என்ன பண்ண போகிறோம்? நமக்கு பிரயோஜனம் இல்லாதவங்களோட பழகி என்ன பண்ண போகிறோம்? அங்கே ஒரு நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அங்கே ராகுவோட நட்சத்திரம் சதயம் இருக்கு. சதய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலே அவங்க வீட்டில் ஒரு மருத்துவர், ஒரு ஜோதிடர், அல்லது ஒரு கோவில்களில் பூஜை பண்ணக்கூடியவங்க, அல்லது கோவில் புனரமைப்பு செய்யக்கூடியவங்க, அந்த கோவிலை கட்டமைப்பு செய்யக்கூடியவங்க யாராவது இருக்கணும்ல. அதை அந்த பிரபஞ்சம் இங்கே கொடுக்குதில்ல. இந்த சதயம் நட்சத்திரம் ஒரு அமானுஷ்ய சக்திகளை கொடுக்கிறது அவர்களுக்கு. அவங்களுக்கு சாமி வரும், அல்லது ஒரு தெய்வ அனுக்கிரகம் வரும், எதையோ இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுக்குது. காற்று ராசி அப்படிங்கிறதுனால. அப்போ இது காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிறதுனால லாபத்தை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோம். அந்த லாபத்தை மட்டுமே கண்ணா நினைச்சு ஓடாம இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் யோசிக்கணும், இந்த பிரபஞ்சத்தினுடைய நிலைகளை பற்றி யோசிக்கணும், இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன செய்யலாங்கிறது யோசிக்கணும். அப்போ என்ன செய்யலாம்? இந்த காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய
மரங்களை நடுவதும் வாழ்க்கையில் பெரிய பாக்கியத்தை கொடுத்தவங்களுக்கு. கும்பராசியில் கொண்டவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை சுத்தப்படுத்தக்கூடிய, ஆக்சிஜனை தரக்கூடிய அற்புதமான மரங்களை நட்டால் கும்பராசி மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வரும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் என்ன நன்மையை செய்ய போகிறாரு? கும்பத்திற்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னியை குரு பார்வை செய்கிறார். இதுவரை தடங்கள், தாமதம், அசிங்கம், அவமானம், பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மேலே போறீங்க. 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். இந்த 10ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதனால நமக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும். நாம் செய்யக்கூடிய தொழில் சிறப்பாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகிறோம். வேலை வாய்ப்பில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பலமாக இருக்கும். 12ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அயன சயன தூக்கம். அப்பா, இது வரைக்கும் நான் பட்ட பாடு ரொம்ப கஷ்டம்ப்பா, இதுலேருந்து இப்போ தான் மீண்டிருக்கேன், நான் நிம்மதியாக தூங்கி எந்திரிக்க போகிறேன் அப்படிங்கிற நிலைப்பாடுகள் வந்துடும். ஏன்னா இந்த 12ஆம் இடம் நினச்சி நான் பேசுகிறேன். 12ஆம் இடம் 11ஆம் இடம் காலபுருஷன். அப்போ இந்த கும்பத்திற்கு 12ஆம் இடத்தை குறிப்பாக்குற பலமான யோக பாக்கியத்தை பெற்ற நிலை இப்போ உங்களுக்கு ஏற்படும். 4ஆம் இடத்துல குரு இருக்காரு. கண்டிப்பாக சுகபோகமான வாழ்க்கையும் சுகாதாரமான வாழ்க்கையும் உங்களுக்கு உண்டு. எல்லோரும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. நன்றி. வாழ்த்துக்கள்.